ஹே ஃபாக்ஸ், வாங்க. அன்னைக்கு இந்த ஃபேன் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இது ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, ஃபேன் வந்து சுத்தவே இல்லை. வெய்ய காலம் இல்லையா, வெய்ய காலம், அதனால் இந்த ஃபேன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அன்றைக்கி அந்த ஃபேன் வந்து சுத்தலை, காற்றே அடிக்கலை, மோட்ரு ஓடுதான் என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் தூசியாக இருக்கும், அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்ட்டு ரக்கை எல்லாத்தையும், இந்த கிரிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, தூசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, கொஞ்சம் அந்த ஷாஃப்டில் வந்து எண்ணெய் ஆயில் போட்டிருந்தேன் லூப்ரிகேஷனுக்காக, கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் அந்த ஷாஃப்டில் பார்த்திங்கன்னா நிறைய முடி சிக்கி இருந்தது. முடி இருக்கு இல்லையா, அந்த முடி வந்து சிக்கி இருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு ஆன் பண்ணி பார்த்தேன், சுற்றுச்சு, நல்லா தான் சுற்றுச்சு. பட் அந்த அன்றைக்கி நைட்டே வந்து மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க, நின்றுடுச்சு, ஃபேன் வந்து சுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, கொண்டு வாங்க, மறுபடியும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கழட்டி செக் பண்ணி பார்த்துடலாம், மோட்டரெல்லாம் கழட்டி பார்த்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு வர சொன்னேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால தான் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து இந்த மோட்டரு கழட்டுறதுக்கான வேலைகளில் இறங்கியாச்சு. அந்த மேலே இந்த கவரு, டாப் கவரு, அதெல்லாம் கொஞ்சம் மேலே வந்து இந்த திரும்புறதுக்கு டேர்னிங்க்கு ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து கழட்டவே முடியல. ஃபஸ்ட்டு என்ன ஒரு டெக்னாலஜினா, அது ஒரு புஷ் டைப் டெக்னாலஜி. அது கொஞ்சம் ஹார்டாக பிடிச்சி இழுத்தோம்னா டக்குன்னு வந்துடுது. அதனால் அதை எடுத்துகிட்டு அந்த மேலே கவரு அதெல்லாம் கழட்டிட்டு இந்த நெட்டை கழட்டணும். இந்த மேலே கவர் நெட்டு இருக்கு இல்லையா, மோட்டருடைய கவர் நெட்டு, அதை கழட்டணும். அதனால் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். நைட்டு கொஞ்சம் ஒரு ஒரு 2 மணி நேரம் அதை கழட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன், கழட்டவே முடியல. அப்புறம் அந்த WD லூப்ரிகேஷன் அந்த ஸ்ப்ரேவெல்லாம் அடித்து பார்த்தேன், அப்பயும் கழட்ட முடியல. ஏன்னா சரியான இது இல்லை, சரியான ஸ்பேனர் இல்லை. அதனால் இன்றைக்கி காலையில் போயிட்டு ஒரு புது ஸ்பேனர், சின்ன ஸ்பேனர் வாங்கிக்கிட்டு அது வந்து அந்த கரெக்டாக அந்த சைஸ்க்கு உண்டான ஸ்பேனர் வாங்கிக்கிட்டு அந்த சின்ன சின்ன நெட்டெல்லாம் கழட்டிட்டு மோட்டரை திருப்ப கழட்டியாச்சு. கழட்டி எடுத்துட்டு உள்ளே இந்த காயிலுக்குள்ளே பார்த்தோம்னா நிறைய தூசி. ஸோ அந்த காயிலில் இருந்த தூசி எல்லாத்தையும் பழைய ப்ரஷ் ஒன்று வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுமே அந்த ஷாஃப்ட்டு, அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த க்ரீஸ்லாம் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், இது வந்து இந்த மோட்ரு வந்து கழட்டும் போது பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்னால் ஸ்பேனர் தான். எந்த ஒரு இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஒர்க்கு எடுக்கும் போது அதுக்கு உண்டான ஆயுதங்கள் இருக்கணும். நான் வல்லவன் தான், பல்லெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அந்த வல்லவன் இல்லை, மற்ற வேலைகளில் வல்லவன் தான். இருந்தாலும் இந்த நெட்டை கழட்டுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, அஜ்ஜோ 1-2 வார்த்தைகளில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது. கரெக்டான ஸ்பேனர் இல்லாமல் வேறு ஸ்பேனர்லாம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் பெரிய ஸ்பேனர். அதுவும் வந்து கொஞ்சம் ஸ்க்ரூ டிரைவர் டைப்பாக இருந்துச்சு. அதை வச்சும் கழட்டி பார்த்தேன், கழட்ட முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக காலையில் ஸ்பேனர் வாங்கிட்டு வந்து கழட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஷாஃப்ட்டு, இதுதான் அந்த ஷாஃப்ட்டு சுற்றும் இல்லையா, ஃபேனுடைய ரக்கை மாட்டிட்டு சுற்றுறது. அந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டாக கொஞ்சம் சிலிண்டர் டைப்பில் இருக்குது பாருங்கள், அதில் தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகி இந்த காயில் வந்து இது சுற்றும், இந்த ஷாஃப்ட் வந்து சுற்றும். அப்போது நமக்கு ஃபேன் ரக்கை வந்து சுற்றும், அதிலேருந்து காற்றடிக்கும். என்ன பண்ணணும்னா, அதில் கொஞ்சம் லூப்ரிகேஷன் இல்லாததுனால க்ரீஸ் எடுத்து அந்த இடத்துலலாம் வச்சேன். ஏன்னா அப்போ தான் லூப்ரிகேஷனில் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றும் ஃபேனு. ஸோ அதுக்காக எல்லாமே எந்தெந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் லூப்ரிகேஷனுக்காக க்ரீஸ் வச்சு விட்டேன். க்ரீஸ் வச்சுட்டு கையெல்லாம் நல்லா துடைச்சிட்டேன். ஏன்னா லஞ்ச் டைம் வேறு, க்ரீஸோடு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்குள்ளே மெக்கானிசம் ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாம் கிளியராக கையெல்லாம் துடைச்சிட்டு மறுபடியும் அந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு கரெக்டாக பொசிஷனில் வச்சு எல்லா நட்டு
நெட்டு போல்ட்டெல்லாம் எடுத்து போட்டு விட்டு கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வேலை தான் இதெல்லாம். ஏன்னா இந்த கிரிட்டை கழட்டுறதுக்கு முன்னாடியே ஃபேனை தனித்தனியாக கழட்டுறதுக்கு முன்னாடியேவும் செக் பண்ணி பார்த்தேன். ஃபேன் ரெக்கையை கழட்டிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஃபேன் நல்லா தான் சுத்துச்சுன்னா அந்த ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அது நல்லா தான் சுத்துச்சு. என்ன பிரச்சனைன்னா அந்த லூப்ரிகேஷன் இல்லாதது மட்டும்தான் பிரச்சனை. உள்ள அந்த ஃபேனை ஷாஃப்டை பிடிச்சிக்கிறதுக்கு 2 வீல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதான் அந்த இது என்ன சொல்லுவாங்க, ஆஹா நல்ல பேர் சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. மேலே ஒரு இந்த கியர் வீல்லாம் இருக்கும் சைக்கிளில், பின்னாடி வீல் சுற்றுவாங்க இல்லையா, அது பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சமயத்துக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, அது பேர் உள்ள நடுவில் பால் ட்ரெஸ்லாம் இருக்கும், அந்த வீல் தான் டக்குன்னு மறந்து போச்சு எனக்கு. அது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் போடுங்க, அந்த வீலோடைய பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் போடுங்க. இப்போ கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி சுற்றுதுன்ட்டு. அந்த ஷாஃப்ட் நல்லா சுற்றுச்சுன்னா சிக்கல இல்லை. ஓகே, ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, ஷாஃப்ட் நல்லா சுற்ற ஆரம்பிச்சிருச்சு.